சஞ்சீவ் ஒரு விவசாயி. அவருக்கு காய்கறி தோட்டம் ஒண்ணு இருந்தது. அவரு தன்னோட மொத்த குடும்பத்தோட வயல்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. சஞ்சீவுக்கு 2 செல்ல பொண்ணுங்க இருந்தாங்க, முன்னி அப்புறம் சுட்கி. அக்கா, என் கையில என்ன இருக்குன்னு பாருங்களேன். என்னது? டாஃபி. ஆமா, உனக்கு யாரு டாஃபி கொடுத்தாங்க? அம்மா தான். அப்புறம் இது உன்னோட டாஃபி. நல்லதா போச்சு, நீ முன்னிக்காகவும் டாஃபி கொண்டு வந்த. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த வயலையே ஒரு வழி பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுட்கி மேலதான் பாசம் அதிகம்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அது உண்மைதானே. உங்க 2 பேருக்கும் சுட்கி மேலதான் பாசம் அதிகம். அவளுக்கு முதல்ல எல்லாமே கிடைச்சிருது. பாத்தீங்கல்ல, இன்னைக்கும் டாஃபி அவளுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஏ பைத்தியமே, நீங்க 2 பேருமே எங்களுக்கு ஒரே மாதிரி தான். நாங்க 2 பேரும் உங்க 2 பேர் மேலயும் சரிசமமான அன்பு வச்சிருக்கோம். அப்புறம் இன்னைக்கு டாஃபி கூட உங்க 2 பேருக்கும் ஒன்னாதான் வாங்கினேன். அம்மா, எனக்கு தெரியும் உங்களுக்கு சுட்கி மேலதான் பாசம் அதிகம்னு. ஏன்னா அவ சின்னவல்ல. இவ நிச்சயமா புரிஞ்சுக்க மாட்டா. இவளுக்கு என்னதான் சொன்னாலும் சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டா. இப்ப நீங்களே சொல்லுங்களேன், நான் என்ன பண்றது? இந்த பைத்தியத்துக்கு எப்படி புரிய வைக்கிறது? எதுவுமே சொல்லாத. இவளுக்குன்னு பொறுப்பு வரும்போது இவளுக்கே எல்லாமே புரியும். முன்னி எப்பவுமே இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தா. அதாவது அவளோட தங்கச்சி சுட்கி மேல எல்லாரும் அதிகமா பாசம் வச்சிருக்காங்கன்னு. ஆனா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சஞ்சீவ் அப்புறம் ரஷ்மிக்கு அவங்களோட 2 பொண்ணுங்களும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான். நாட்களும் போச்சு. அக்கா தங்கச்சிங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு தான். முன்னி சில சமயம் சுட்கியோட தலைமுடியை பிடிச்சிருப்பா. சில சமயம் சுட்கி முன்னியோட பொருளை தூக்கிட்டு ஓடிடுவா. இவங்க 2 பேரோட அட்டகாசமும் நடந்துகிட்டே இருந்தது. நாட்கள் போச்சு. முன்னி அப்புறம் சுட்கிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடுச்சு. முன்னி, சுட்கிய பத்திரமா கூட்டிட்டு வரணும். வரும்போது இவளை தனியா விட்டுட்டு வந்துடாத. ஐயோ அம்மா, தினமும் நான் தானே அவளை கூட கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு தான் வரேன். நான் உனக்கு அம்மா, அதனால தினமும் இப்படித்தான் சொல்லுவேன். முன்னி இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமா வரும். இருந்தாலும் அவ அவளோட தங்கச்சிய நல்ல கவனமா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. ஏய் சுட்கி, ஓடாத. நீ கீழே விழுந்தினா அப்புறம் உனக்கு அடிபட்டுடும். இரு, இன்னைக்கு அம்மா கிட்ட நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, முன்னியும் சுட்கியும் அவங்க ஸ்கூல்ல இருந்தாங்க. அவங்களோட ஸ்கூல் நல்ல பக்காவாகவும் உறுதியாகவும் இருந்தது. திடீர்னு தரையில விரிசல் விட ஆரம்பிச்சது. நிலநடுக்கத்தால எல்லாம் அசைய ஆரம்பிச்சது. பூகம்பம் வந்துடுச்சு, பூகம்பம் வந்துடுச்சு. எல்லா பக்கமும் ஒரே குழப்பமா இருந்தது. ஜனங்க அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இங்கே அங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. பசங்க எல்லாரும் ஸ்கூல் டேபிளுக்கு அடியில போய் உட்காந்துக்கிட்டாங்க. முன்னி சுட்கிய நல்ல கெட்டியமா பிடிச்சு வச்சிருந்தா. 2 சிஸ்டர்ஸும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஸ்கூல் சுவர்கள்லாம் உடைய ஆரம்பிச்சது. ஒரு வழியா பூகம்பம் கொஞ்சம் அமைதியாச்சு. முன்னியும் சுட்கியும் டேபிளை விட்டு வெளியே வந்த போது எல்லாமே இங்க அங்கன்னு கலைஞ்சு போயிருந்தது. அக்கா, இங்க என்ன நடக்குது? நீ அழாத சுட்கி. எனக்கு அப்பா அம்மா கிட்ட போகணும். சரி வா, வீட்டுக்கு போலாம். முன்னியும் சுட்கியும் வழியில வரும்போது அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கிராமத்துல வீடு எல்லாமே நொறுங்கிடுச்சு. ஜனங்க சில பேர் அடிபட்டு இருந்தாங்க, சில பேர் இறந்து போயிட்டாங்க. நாலாபுறமும் ரத்த வெள்ளமா இருந்தது. இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? அங்கெல்லாம் பார்க்காத, நேரா வீட்டுக்கு போ. முன்னி வழியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா. நம்ம வீட்டு நிலைமை எப்படி இருக்கும்? ஐயோ கடவுளே, எங்க அப்பா அம்மாக்கு எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா இருந்தா போதும். ஆனா அவங்க 2 பேரும் அவங்க வீட்டு வாசல் கிட்ட போனப்ப அங்க இருக்கிற நிலைமைய பார்த்து 2 பேராலையும் அவங்களோட அழகை கட்டுப்படுத்த முடியல. நம்ம வீடு. முன்னி அவங்க அப்பா அம்மாவை தேட ஆரம்பிச்சா. அம்மா, அப்பா, அம்மா. 2 பசங்களும் இங்கே அங்கன்னு ஓட ஆரம்பிச்சாங்க. கடைசியில இடிபாட்டுக்கு நடுவுல அவங்களுக்கு யாரோட கையோ தெரிஞ்சது. முன்னியும் சுட்கியும் அந்த மரங்களெல்லாம் எடுத்தாங்க. அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மாவும் புதைஞ்சு போய் இருந்தாங்க. அந்த 2 பசங்களுக்கும் என்ன ஆச்சு, என்ன நடந்ததுன்னே ஒன்றும் புரியல. அம்மா, எழுந்திருங்கம்மா. அப்பா, எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க.
அந்த 2 குழந்தைங்களோட அலறல் சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. 2 பசங்களும் அனாதை ஆயிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பசங்க மேலேயும் ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பாட்டுக்கும் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. எனக்கும் தான். இப்ப என்ன பண்றது? வா, நாம வயலுக்கு போய் பாப்போம். அங்க ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கும். 2 பேரும் அவங்களோட வயலுக்கு போனாங்க. அங்க கொஞ்சம் காய்கறிகள் விளைஞ்சிருந்தது. சுட்கி, நல்ல காய்கறிகளா பார்த்து பறிக்கணும்னு சரிக்கா. அவங்க நல்ல நல்ல காய்கறிகள் எல்லாத்தையும் பறிச்சாங்க. அத ஒரு கூடையில நிறைச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு காய்கறிகளை வச்சு நாம என்ன பண்றது? கொஞ்சத்தை எடுத்து நாம வச்சுப்போம், கொஞ்சத்தை வியாபாரம் பண்ணுவோம். முன்னி அந்த காய்கறிகளை எடுத்துக்கிட்டு ரோடு முனைக்கு போனா. அப்புறம் அங்க அந்த காய்கறிகளை வித்து கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்தா. அந்த பணத்தை வச்சு முன்னி அரிசி வாங்கினா. முன்னி அடுப்புல அரிசி காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சா. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு 2 பேரும் வயிறார சாப்பிட்டாங்க. மறுநாளே முன்னியும் சுட்கியும் அவங்களோட வயலுக்கு போனாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்க காய்கறிகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வயல்ல பயங்கரமா உழைச்சாங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு சின்ன வயசுலயே காய்கறிகளை எப்படி விளைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால அவங்க 2 பேரும் யாரோட உதவியும் இல்லாம காய்கறிகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இருந்த நாள் வேற, இன்னைக்கு இருக்கிற நாள் வேற. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட 2 சகோதரிகளும் வயல்ல காய்கறிகள் பயிரிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. முன்னியும் சுட்கியும் அவங்களோட படிப்பையும் படிச்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் கூடவே வேலையும் செஞ்சாங்க. அப்புறம் அவங்க இப்ப இருக்கிற அவங்களோட வீட்டையும் சரி பண்ணிக்கிட்டாங்க. இப்ப 2 சகோதரிகளும் முன்னேறி வந்துட்டு இருந்தாங்க. ஏய் சுட்கி, இங்க பாரு, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்னக்கா? தங்க நெக்லஸ். அடேங்கப்பா, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமேக்கா. அக்கா, உங்களுக்காக நீங்க எந்த நகையும் வாங்கிக்காம எனக்காக எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஏன்னா உன் சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம். அதை கேட்டதும் சுட்கியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அவ தன்னோட அக்காவோட தோல்ல போய் சாஞ்சுக்கிட்டா. அக்கா, ஏய் பைத்தியமே, எதுக்காக அழற? gift கிடைச்சதுன்னா யாராவது வருத்தப்படுவாங்களா? சஞ்சீவனிக்கு உண்மையை தான் சொல்லியிருக்காரு. பொறுப்புன்னு ஒன்று வந்துட்டா முன்னி தானாவே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு. சின்ன வயசுல சுட்கியை பார்த்து பொறாமப்பட்ட முன்னி எங்க, இன்னைக்கு அதே சுட்கி அவளுக்கு உயிரா இருக்கா. அந்த கடவுள் முன்னி சுட்கி கிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மாவை என்னமோ பறிச்சுக்கிட்டாரு. ஆனா அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா ஆயிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க 2 பேரும் அவங்க சோகத்தை விட்டு வெளியே வர முடிஞ்சது. அநேகமா இது இந்த சகோதரிகளோட அன்பா தான் இருக்கும். அவங்க 2 பேரும் அனாதையா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க 2 பேரும் ஆதரவா இருந்துகிட்டாங்க.